ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நயனி சீசன் 7 எபிசோடு 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் 2001 நடக்கிற கும்பமேளாவில் தான் காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சாமிகள் அகோரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமிகளை கும்பிட்றவங்களும் அங்கே வராங்க. அப்போ அந்த அகோரிகள்லாம் அப்படி கன்ஃபியூஷனோட யார் நம்மளை இங்கே அழைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே ப்ரொஃபஸர் ஒருத்தர் வர்றாரு. நான் தான் அவங்க எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்தேன், நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ எல்லாரும் அமைதியாக கொஞ்சம் உட்காருங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாரு. இன்னும் 24 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அது நம்மளோட இந்தியாவுக்கு பேரழிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அங்கேருந்து எல்லா சித்தர்களும் சாமிகளும் என்ன வளர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர், நான் ஹோரோஸ்கோப்பை பல வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். நான் கிரக நிலைகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணதில் இன்னும் 24 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் சித்தர்கள்லாம் கொஞ்சம் நம்ப முடியாமல் இருக்கும்போது நான் கண்டுபிடிச்சதெல்லாம் உறுதிப்படுத்திக்கிறதுக்காண்டி நான் ஒரு பழமை வாய்ந்த கோயிலுக்கு போனேன். அங்கேருந்து கோயில்களில் வருங்காலத்தில் நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே சில நூல்கள் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ நான் அங்கேருந்து ஒரு சாமியார்கிட்ட கேட்டு அதை வாங்கி பார்த்தேன். நான் கண்டுபிடிச்சதை அதை வச்சு தான் உறுதிப்படுத்தினேன். ஏன்னா இந்தியாவுக்கு இன்னும் 24 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஒரு சாமி, ஆனாலும் இன்னும் அது நடக்கிறதுக்கு 24 வருஷம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த அட்டாக் நம்ம நாட்டில் உள்ளவங்களால இல்லை, வேற நாட்டில் உள்ளவங்களால நடக்க போகுது. அவங்க இப்போவே அவங்களோட ஆட்களை ஒவ்வொருத்தவங்களா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் இந்தியாவுக்கு வர இந்த பேரழிவை எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் அப்படி ஒரு ஃபேமிலி கிட்ட தான் கட்டுறாங்க. அந்த வீட்டில் பேர்த்டே பார்ட்டி நடந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஹஸ்பண்ட், மறக்காமல் எல்லாத்தையும் கரெக்டாக பேக் பண்ணி வச்சிரு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஒய்ஃப், நீங்கள் இப்படி சொல்லிட்டே இருந்தால் தான் நான் கண்டிப்பாக எதாச்சும் மறந்துடுவேன், நீங்கள் வாயை மூடிட்டு சும்மா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் பண்ணுறாங்க. அப்போ சடனாக யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த நேரத்தில் யாரும் கதவு தட்டுறாங்க, அவர்கள் எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் போய் கதவு திறக்க போகிறாரு. அப்போ அவர் கதவு திறந்து அங்கே கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததே அப்படி ஷாக்கிங் ஆறாரு. நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆளோட மனசுல, உங்களோட நாட்டுக்குள்ள நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு நுழைஞ்சிருக்கோம், கூடிய சீக்கிரமே உங்களோட நாட்டை நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசுல சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவர்கிட்ட, அது நாங்கள் எல்லாருமே மகா கும்பமேளா நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் அதை பார்க்கறதுக்காண்டி வந்தோம் சார் அப்படின்னு சொல்றாரு. அதோட எங்களுக்கு கொஞ்சம் தாகமாகவும் இருக்கு, அதனால தண்ணியும் வேணும் அப்படின்னு சொல்றதுனால சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு போறாரு. அப்போ அவரோட ஒய்ஃப் கிட்ட தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டு இவர் பேக் கத்திட்டு உள்ள போகலான்னு பார்க்கும்போது சடனா அந்த பேக் அப்படியே ஓப்பன் ஆகிருது. அப்போ அதுல இருந்து பாஸ்போர்ட்டை பார்த்து அப்படி ஷாக்கிங் ஆறாரு. நீங்க யாருமே இந்தியன்ஸ் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த தீவிரவாதியால சடனா அவரோட கழுத்தை அப்படியே அறுத்துடுறான். அப்போ தண்ணி எடுக்க போனவங்களோட ஒய்ஃபும் வந்துட்டு அவரோட பேட சொல்லி அப்படியே கத்தி அழுகுறாங்க. அங்கே கட் பண்ண அந்த ப்ரொஃபஸர் கிட்ட தான் கட்டுறாங்க. இந்த பாதிப்பு வேணா 2025 நடக்கலாம், ஆனா அதுக்கான வேலை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ யார் இதுல இருந்து நம்மளை காப்பாத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவதான் அனந்தா, அனந்தபுரத்தோட மகாராணி சேஷநாகி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க ஷாக்கிங்கோட, ஆனா சேஷநாகினியோட கதை தான் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவனோட அருள் இருக்கிற வரைக்கும் சேஷ நாகராணிக்கு எதுவுமே ஆகாது. அப்ப அந்த ப்ரொஃபஸரோட பிளாஷ்பேக்ல, நீ அனந்தபுரத்து நாகராணி அனந்தாவை எப்படியாச்சும் நார்த் ஹில்ஸ்ல போய் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும், அப்பதான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலை சுவடிகளை பார்த்து பூசாரி இந்த ப்ரொஃபஸர் கிட்ட சொல்றாரு. அங்க கட் பண்ணா அப்படின்னு யார் அந்த அனந்த நாகராணியை போய் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்றாரு. அங்க கட் பண்ணா ப்ரொஃபஸரோட வீட்டில தான் காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் அவளோட துணிகள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வர, அப்பா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ ப்ரொஃபஸர் அவரோட ரிசர்ச் பண்ண எல்லா பேப்பர்ஸுமே எடுத்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு, இங்க பாரு கண்ணா, இது என்னோட வாழ்க்கை முழுக்க நான் பண்ண ரிசர்ச்சோட பேப்பர்ஸ், இதை நீ ரொம்பவே பத்திரமா பாத்துக்கணும். இப்ப நான் அனந்த நாகராணியை தேடி போக போறேன், இது நம்மளோட நாட்டுக்காக நான் பண்ண போறேன். இப்ப நான் தேடி போகும்போது என்னோட உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த பையன் அப்படி ஷாக்கிங் ஆறான். நீ எதை நினைச்சுமே கவலைப்படாத கண்ணா, நான் செத்தாலும் இந்த நாட்டுக்காக தானே செத்துருக்கேன், நீயும் இந்த நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அதை காப்பாற்ற போராடணும் ஓகேவா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ப்ரொஃபஸர் கிட்ட சாமியார் அனந்த நாகினி பிறக்க போற இடத்த சொல்லியிருப்பாரு. ப்ரொஃபஸரும் அந்த வீட்டை தேடி போயிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ண அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட தான் காட்டுறாங்க. பரிணித் எங்க போனா இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் டிவியை பார்த்துட்டு, எங்க டிவியை பாத்தீங்களா, நம்மளோட நாட்டுக்கு பெரிய ஆபத்து இருக்கான், அதனால யாருமே தேவையில்லாம வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சடனா யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு, அதனால இவரு போய் திறக்க போறாரு. கண்டிப்பா இது பரிணித்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்க ப்ரொஃபஸர் தான் நிக்காரு. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, நான் அனந்தாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவரு, அனந்தா நீங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க, அந்த அனந்தாவால தான் நம்மளோட நாட்டை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா நம்மளோட நாட்டுக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தீவிரவாதிகள்லாம் அதை கேட்டுறாங்க. எனது நாட்டை காப்பாற்ற ஒருத்தவங்க வராங்களா, இவன் எதை பத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளும் பார்த்துட்டே இருக்காங்க அவரை. அப்ப அந்த ப்ரொஃபஸர் அனந்தாவை பத்தி கேட்டுட்டே இருக்கும்போது அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிடுறாங்க. அப்ப அந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் ப்ரொஃபஸர் மேல சந்தேகம் வந்து அவர் அப்படியே கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. அப்போ மறுபடியும் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டதால இந்த ஆள் என்ன போகாம திருப்பி வந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்காரு. ஆனா அங்க பிரார்த்தா தான் நிக்கிறாங்க. அவங்க உடம்பு முழுக்க காயமா ஏற்பட்டிருக்கு. அப்போ இவங்க ஏதோ ஹெல்ப் கேட்கறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் நாங்க ஹெல்ப்லாம் பண்றதில்ல, நீங்க வெளியே போங்க அப்படின்னு
சொல்லிட்டு கதவு போட்டுலாம் பார்க்காரு. அப்போ தான் அந்த ஒய்ஃப் நோட்டீஸ் பண்ணுறாங்க பிராத்தா அப்படியே ப்ரெக்னெண்ட்டில் இருக்காங்க. அப்போ சடனாக அவங்களுக்கு லேபர் பெயின் வருது. அதனால அந்த ஒய்ஃபும் அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்போ இவங்களும் நீங்கள் யார், உங்களுக்கு இப்படிலாம் காயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இனிமேல் உயிரோடு இருக்க முடியாது, என்னோட குழந்தைய நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் வந்துட்டு இருக்கும்போது சில ஓநாய்கள் என்னை தாக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அதில் பிராத்தா கத்தி எடுத்துட்டு ஓநாய்கள் கூட அப்படியே சண்டை போட்டு அதை சாகடிக்கிறாங்க. இவன் அந்த சிவனோட ஆசீர்வாதத்தால் பிறந்த குழந்தை, அதனால நீங்கள் இவளை எப்போதுமே கைவிட்டவே கூடாது, இவளோட பேரு அனந்தான் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. அனந்தான்ற பேரை கேட்ட உடனே அவங்க அப்படியே ஷாக்கிங் ஆறாங்க. ப்ரொஃபஸரும் அனந்தான்ற பேர் தானே சொல்லிட்டு கேட்டாரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க அந்த தீவிரவாதிகள் கிட்ட தான் கட்டுறாங்க. யார் எங்களை அழிக்க வர்றா, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப அந்த ப்ரொஃபஸர், அவ மனுஷியும் இல்ல மிருகமும் இல்ல, அவ கடவுளும் இல்ல சாத்தானும் இல்ல, அவ தான் சேஷலோகத்து நாகராணி சேஷநாகினி அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாரு. அங்க கட் பண்ண அந்த ஃபேமிலி கிட்ட தான் கட்டுறாங்க. நம்மளே இந்த குழந்தைய வளர்க்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா அப்படி 24 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறாங்க. அப்ப அந்த ஒய்ஃப் காஃபி எடுத்துட்டு போயிட்டு, இத்தனை வருஷம் ஆகியும் நம்மளோட ஊரை விட்டு நம்ம டெல்லிக்கு வந்தோம், நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை, நம்ம கும்பமேளத்துக்கு போனல ஒழுங்கா டிக்கெட் புக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் நான் புக் பண்ணிடுவேன், சரி நம்மளோட பொண்ணுங்களை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவங்க எங்க இங்க இருக்காங்க, அவங்க 2 பேருமே ஷாப்பிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ண ஒரு பொண்ணு கிட்ட தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கிறனால எல்லாருமே அந்த பொண்ணையே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பாம்பாட்டியும் மகுடி ஊதி பாம்பு வெளியே வர சொல்றாரு. ஆனா பாம்பு வெளியே வரவே இல்லை, அது அப்படி உள்ளக்கே படுத்துட்டே இருக்கு. அப்போ சடனா இந்த பொண்ணு அப்படியே அந்த பாதை வழியே நடந்து போகும்போது அந்த பாம்பு அப்படி எந்திரிச்சு அந்த பொண்ணு பின்னாடியே போகுது. அப்போ அதை பார்த்து மொத்த பேரும் அப்படியே பயத்துல அலறாங்க அந்த பாம்பை பார்த்து. அப்போ அந்த பாம்பு இந்த பொண்ணு பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அப்படியே அந்த பாம்பை பிடிச்சிடுறா. அப்புறம் அந்த பாம்பை பிடிச்சிட்டு போய் சிவன் சிலை கிட்ட போய் விடுறா. அந்த பாம்பு அப்படியே சிவனோட சிலை கிட்ட போய் அப்படி சுத்திக்குது. அங்கே கட் பண்ண அந்த பொண்ணோட தங்கச்சி கிட்ட தான் கட்டுறாங்க. அந்த தங்கச்சி அந்த அக்காவுக்கு அப்படியே ஆப்போசிட் லுக்ல காட்டியிருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு இயரிங்க வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு போகும்போது, அம்மாடி காசை மட்டும் கொடுத்துட்டு போனா போதாது, இயரிங்க வாங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறாரு. அதுக்கு அவங்க, ஐயோ சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அப்ப அந்த அக்கா கூட வந்த 2 பேரும் அவங்கள பார்த்து அப்படியே புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. இப்போ சடனா அவங்களோட தங்கச்சி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவங்களோட காலை அப்படியே தட்டி விட்டுறான். அதனால இவங்க அப்படி சேர்ல போய் விழுந்துடுறாங்க. அப்போ இவங்க அக்கா ஓடி போய் அந்த தங்கச்சி அப்படியே தூக்குறாங்க. அக்கா இந்த இயரிங் தானே வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதனால உங்களுக்காக நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேத்தோட இருக்கிற இயரிங்க காட்டுறாங்க. இதுல அக்கா பேரு அனந்தா, தங்கச்சி பேரு பூர்வி. அங்க கட் பண்ணா அவங்களோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அக்கா நீங்க வேலை பார்க்குற சேனல்ல தான் நானும் ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் வேலை கிடைக்கவே மாட்டுக்கு, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவங்களோட அப்பா பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூர்வியை பார்த்து கேட்கும்போது, அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனந்தா சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி பூர்வி டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம கும்பமேளத்துக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பூர்வியை பார்த்து கேட்கும்போது, ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வி சொல்றான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டலாம் பார்க்கும்போது அங்க இவங்களோட தம்பி வரான். அப்பா நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். பூர்விக்கானா ஒன்றும் தெரியாம இருக்கலாம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். அப்ப அனந்தா கோவத்தோட அவளை எதுக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க துரத்துறாங்க. அப்படியே கொஞ்சம் ஜாலியா அந்த குடும்பமே இருக்கு. அங்க கட் பண்ண அவங்களோட வீட்டுக்கு வெளியில 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே பார்க்க அப்படியே ஒரு நாகினி மாதிரியே இருக்காங்க. அப்போ அவங்க இங்கதான் அந்த நாகினி இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அனந்தா அவங்க 2 பேருமே அப்படி பாத்துடுறாங்க. அப்ப இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கோட பார்த்துட்டு பூர்வியை கூப்பிட்டுட்டு, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா, இவங்க ரொம்ப நேரம் இங்கே இருந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அப்ப திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அவங்க 2 பேருமே காருக்கு பின்னாடி படி மறைஞ்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா பூர்வி அனந்தாவோட ரூமை தட்டிட்டு, அக்கா என்னோட இன்ஹேலர் உன்னோட ரூம்ல என்ன விட்டுட்டேன், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறா. அப்ப அனந்தா அவங்களோட டிவி சேனல் நடக்கிற பார்ட்டிக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரி பூர்வி நீ ரெடியாக நம்ம பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, அக்கா என்ன சொல்ற, நாங்க வந்து என்ன பண்ண போறேன், நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு சேனல்ல வேலை வேணும் சொன்னல, அதனால ஒழுங்கா ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்றாங்க. அங்க கட் பண்ண அந்த சேனலோட பார்ட்டியில தான் காட்டுறாங்க. அந்த டிவி சேனல்ல பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுக்க போறாங்க. அந்த அவார்டு யாருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஹீரோ தான். இதுல அவரோட பேரு ஆரியமான். எல்லாருமே அவரோட பேரை கூப்பிட்டு அப்படி கை தட்டும் போது இவர் அதை நினைச்சு எந்த ஒரு கேருமே படாம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப இவர் அவரோட பிஏ கிட்ட வந்துட்டு, இன்னைக்கு எனக்கு என்னென்ன ஷெடியூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் லிஸ்ட் எல்லாம் சொல்லும் போது, வேற எதுவுமே ஸ்பெஷலா இல்லையா என்ன, எல்லாமே போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னு தெரியாம சார் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஆரியமான், ஓ சார் இது கேட்டாலே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு, உன்னோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு அப்படியே கோவத்தோட வெளியே வரா. எங்க ஆரியமானோட கசின்ஸ் எல்லாம் வந்துட்டு அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கும்போது பார்ட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பார்ட்டி அட்டன் பண்ண டைம் இல்லை, ஸோ எல்லாரும் கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தர் வந்து, சார் பர்மித் சாரும் பால்ஜி சாரும் வந்திருக்காரு, ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஸோ ஆரியமான அவர்கிட்ட போறான். ஸோ அவங்க எல்லாருமே அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. அதுக்கு ஆரியமான தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்றான். அங்கே கட் பண்ண அனந்தா கிட்ட தான் கட்டுறாங்க. அங்க இவங்க 2 பேருமே பார்ட்டிக்காண்டி போயிட்டு இருக்காங்க. அப்ப அனந்தா பூர்வி கிட்ட, ஏன் எப்ப பார்த்தாலும் ஸ்வெட்டர் போட்டுட்டே இருக்கு, அதை கொஞ்சம் கலத்தி வையேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு பூர்வி இல்ல எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பார்ட்டிக்கு போறோம் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்ப சடனா காரு பிரேக் டவுன் ஆயிருது. அப்ப இவங்க எல்லாருமே என்ன இந்த காட்டுக்குள்ள வச்சவங்க பிரேக் டவுன் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சடனா அனந்தா ஒரு கோவிலை பாக்குறாங்க. அப்ப அந்த 2 நாகினியுமே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு, இது அவளோட கோவில் தான், அவ தான் இந்த கோவிலுக்கே நாகராணி, ஸோ சீக்கிரமா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப
அப்போ அனந்தா அப்படி அந்த கோவிலுக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது பூர்வி வந்து தடுக்கிறா. அக்கா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் நாகங்களோட கோவில், இங்கே தான் இச்சாதரி நாகினிகள்லாம் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி யார் இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்ம கிளம்பலாம், எனக்கு ரொம்பவே குளிருது அப்படின்னு சொல்லிட்டு பூர்வி காருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே தான் காட்டுறாங்க. அதில் அந்த மூத்த நாகினி சின்ன நாகினிக்கு இவங்க எல்லாரும் தான் நம்மளோட தலை சிறந்த நாகினிகள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதில் சிவன்யா சிவானி அப்படின்னு நாகினி சீசன் 1ல இருந்து நாகினி சீசன் 6 வரைக்கும் உள்ள எல்லா கேரக்டர்ஸுமே காட்டுறாங்க. அதாவது அவங்களோட படத்தை காட்டி அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அனந்தாவோட கதையை தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா அனந்தாவோட வீட்டில் தான் கட்டுறாங்க. அங்க அந்த அம்மா, நீங்க ஏன் நம்மளோட 2 பொண்ணுங்களோட பேரையும் மாத்தி வச்சிங்க, நம்மளோட பொண்ணு பூர்விக்கு அனந்தான்னு, அனந்தாக்கு பூர்வின்னு ஏன் பேரை மாத்தி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பதான் நம்மளுக்கே புரியுது, அனந்தான்ற பேர்ல இருக்கிறவங்க உண்மையான பேர் பூர்வி, பூர்வி தான் உண்மையான அனந்தா, அதாவது பூர்வி தான் சேஷன் ஆகி. அப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக்ல தான் காட்டுறாங்க. நான் நேமை மாத்தி சொன்னா அவங்களுக்கு குழம்பிடும். ஸோ நம்ம எப்படி நம்ம பேரை வச்சுட்டு இருந்தோமோ அதே நேம்ல இருக்கட்டும், ஆனா இதுல பூர்வி தான் நாகினி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் சீன்ல அனந்தா பாம்பை தூக்கி இருப்பாங்கல்ல, அப்ப அந்த பாம்பு தலை வணங்கி இருக்கும். அது அனந்தாவை பார்த்து இல்ல, அனந்தாக்கு பின்னாடி இந்த பூர்வியை பார்த்து தான் தலை வணங்கி இருக்கும். இதுல அப்பாவே இருக்கிற இந்த பூர்வி தான் இனிமே இந்த நாட்டுக்கு வரப்போற ஆபத்துல இருந்து காப்பாத்துற இச்சாதரி நாகினியா இருப்பா. அப்ப அந்த படத்துல 7வது நாகினியா இருக்கிற பூர்ணியோட படத்தை காட்டி அப்படியே முடிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.